அண்மை செய்தி. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடல்நலக்குறைவால் விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி காலமானதால் தொகுதி காலி என அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக எம்எல்ஏ விக்கிரவாண்டி தொகுதியை சேர்ந்த புகழேந்தி சட்டமன்ற உறுப்பினர் 2 தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவர் இறந்ததை தொடர்ந்து அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத காரணத்தால் அந்த தொகுதி காலியான தொகுதியாக சட்டப்பேரவை செயலகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை செயலக அதிகாரிகள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தகவல் தற்போது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் இளவங்கோடு தொகுதி காலியானதாக இருக்கின்றது. அந்த தொகுதிக்கு நடப்பு மக்களவை தேர்தலிலேயே தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த தேதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு 2 தினங்களுக்கு முன்பு விக்கிரவாண்டி தொகுதியினுடைய எம்எல்ஏ மறைந்த காரணத்தினால் நடப்பு மக்களவை தேர்தலோடு இந்த இடைத்தேர்தலை நடத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர். எனவே இதற்கான இந்த இடைத்தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்ற விவரங்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்றும், இந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது, விரைவில் அதற்கான இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்றும், அந்த அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்றும் சட்டப்பேரவை செயலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.